தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஹிட் என்ற ஒரு AdSense பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கூகுள் AdSense இல்லை, கூகுள் AdSenseக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஒரு AdSense உண்டு. ஒரு வெப்சைட்டுக்கு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு கூகுள் AdSense தான் வேணுமெண்டா அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. 2 மாதம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு 25 போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கணும். உங்களோட வெப்சைட்டுக்கு நல்ல ஒரு ட்ராஃபிக் கொண்டு வரணும். பட் கோஆப்ரேட் கண்டென்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க, கோஆப்ரேட் இமேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் ரிவ்யூ ஒன்று பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு கூகுள் AdSense கொடுப்பாங்க. ஆனால் இந்த ரெவென்யூ ஹிட் ஆட் வந்து உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்து நீங்கள் பதிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து AdSense வலிக்கிட்டுரும். இந்த ரெவென்யூ ஹிட் AdSense வந்து யாருக்கு பயனாக இருக்குமென்னா, நீங்கள் வந்து ஒரு ஏபிகே ஃபைல் வச்சுருக்கீங்க, ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணுற ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, உங்களால் வந்து கூகுள் AdSense எடுக்கலாது. இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த AdSense யூஸ் பண்ணி கொள்ள முடியும். இல்லாட்டி இன்னொரு நியூஸ் வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து அதில் க்ளோன் முறையில் கொண்டு க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணுற மாதிரி உங்களாலேயும் எடுக்க இல்லாத கூகுள் AdSense ஏன்னா கோஆப்ரேட் கண்டென்ட் இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த AdSense வந்து யூஸ் பண்ணி கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து வைரல் ஸ்கிரிப்ட் வந்து சேவ் பண்ணுவோம். இப்போ நான் கிட்ட பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் வைரல் ஸ்கிரிப்ட் செஞ்சுருக்கேன். இதான் அந்த வீடியோ. இதில் லிங்க் வந்து மேலே போட்டுறேன், பாருங்கள். மேலே ஐ பட்டனில் போகிறோம், கட்டாயம் பாருங்கள். இது வந்து வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணுறது உங்களோட விசேஷங்கள், நியூ இயர், புத்தாண்டு, மற்றது வந்து தைப்பொங்கல், தீபாவளி அப்படியான இதுக்கெல்லாம் வந்து இது க்ரியேட் பண்ணி இதை சேவ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் அட் வந்து ஷோவாக வைக்கலாம். அதன் மூலம் வந்து நீங்கள் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த இலக்கெல்லாம் வந்து கூகுள் AdSense வந்து தரமாட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த AdSense வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பதிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட்டில் AdSense வலிக்கிட்டுரும். பட் இதுக்கெல்லாம் ட்ராஃபிக் பார்க்க மாட்டாங்க. ட்ராஃபிக் வந்து உங்களோட 0 இருந்தால் கூட உங்களுக்கு வந்து AdSense கட்டாயம். இப்போ ரெவென்யூ ஹிட் ஆட்ஸ் மாதிரி நிறைய AdSense இருக்குது. இப்போ உதாரணமாக மீடியா நெட் இருக்குது, பாப்புலர் ஆட் இருக்குது, இப்படி நிறைய AdSense இருக்குது. உங்களுக்கு அதில் பற்றி ரிவ்யூ பண்ணோம்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் பற்றி உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுவேன். இப்போ நான் இன்றைக்கு வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண இந்த நியூ இயர் வாட்ஸ்அப் வைரல் ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து எப்படி இந்த ரெவென்யூ ஹிட் ஆட் வந்து சைன் அப் பண்ணி அதில் AdSense ஆட் வந்து ஷோவாக வைக்கிறது, அது மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்குற மூலம் பார்த்தீங்கன்னா எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலில் வந்து நிறைய ஏர்னிங் பற்றி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதாக்கள் மறக்காமல் போய் பாருங்கள். மற்றது எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் ஏர்னிங் பற்றி போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஓகே, முதல்ல ரெவென்யூ ஹிட் ஆட்டில் வந்து எப்படியான ஆட்டெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டைப் பண்ணுறேன், அதை கொடுக்குறேன். ஆட் டைப் கொடுத்த அப்புறம் உங்கள் லோட் ஆகி எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேனர் ஆட் இருக்குது, பொப்பாண்ட் ஆட் இருக்குது, இமேஜ் புஷ் ஆட் இருக்குது, பட்டன், ஃபுட்டர், ஃப்ளோட்டிங் பேனர், ஷேடோ பாக்ஸ், ஸ்லைடர், டயலாக், இப்படியான ஆட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து நார்மலாக டிஸ்பிளே பேனர் ஆட்னா என்ன, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதில் அவங்க வந்து ஃபோட்டோலேயே போட்டிருக்காங்க எங்கெங்கே இந்த ஆட் வருமெண்டு. இதில் வந்து வியூ டெமோ இருக்குது. நாங்கள் டெமோவை கிளிக் பண்ணி கூட பார்க்கலாம் ஆட் வந்து எப்படி இருக்குமெண்டு. ஸோ நான் டெமோவை கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்னொரு பேஜில் லோட் ஆகி ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மேல் ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க, சைட்டில் ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க. உங்கள் வெப்சைட் இருந்தால் உங்களுக்கு வந்து மேல் ஒரு ஆட் கிடைக்கும், அதே மாதிரி சைட்டில் ஒரு ஆட் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி பொப்போட் ஆட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குமெண்டு. அதில் நாங்கள் வியூ டெமோ கொடுக்குறோம். ஓகே, வியூ டெமோ பொப்போட் ஆட் வந்து நீங்கள் இதில் வந்து எங்கேயாவது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் ஓப்பன் ஆகி அதில் வந்து ஆட் ஷோ ஆகும். அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நான் நார்மலாக கிளிக் பண்ணுறேன், இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகி அதில் வந்து ஆட் ஷோ ஆகுது. இப்படி இதில் நிறைய டைப் ஆட் இருக்குது. நீங்கள் எல்லா டைப் ஆட்டும் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ள முடியும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், சொன்ன மாதிரி கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பிகம் பப்ளிஷர்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் கிளிக் பண்ணுறோம். அப்போ திருப்பி லோட் ஆகிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று வரும் உங்களை ஃபில் பண்ணுறதுக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதையும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு. கீழே வந்து சைட்னா URL கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த URL கொடுக்கணும். நான் வந்து இப்போ ஹாப்பி நியூ இயர் அந்த ஸ்கிரிப்ட் செஞ்ச வெப்சைட்டு தான் கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து இதுக்கிட்ட வந்து ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். ஓகே, இந்த URL வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த சைட் URL வந்து பேஸ்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து கேட்டகரி கேட்டிருக்காங்க. உங்களோட வெப்சைட் வந்து என்ன கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் உங்களுக்கு கேட்டகரி இருக்குன்னா கொடுக்கலாம், இல்லாட்டி ஆதார்ஸை கொடுத்துட்டு போகலாம். நான் அதை ஃபில் பண்ண இல்லை, நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டே அதை ஃபில் பண்ண இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் கொடுக்கணும்.
இதில் வந்து கேட்டகரியோட டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. உங்களோட கேட்டகரியை பற்றி நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் விவரமாக எழுதினா சரி. கீழே வந்து ஸ்கைப்புன்ற யூசர் நேம் கேட்டிருக்காங்க. அதை கொடுக்க அவசியம் இல்லை, பட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கொள்ள முடியும். கீழே வந்து இமெயில் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. இதில் இமெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட் வந்து எந்த இமெயிலில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் திருப்பியும் போடணும். இதில் உங்களுக்கு எப்படியான பாஸ்வேர்ட் வந்து அடிக்கவுண்டு போட்டிருக்காங்க. ஸ்மால் லெட்டர், சிம்பிள், கேபிட்டல் லெட்டர், நம்பர், அடையாளம் எல்லாம் கொடுத்து தான் நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து அவங்களே பாஸ்வேர்டு கொடுத்தாராங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும், இல்லாட்டி நீங்கள் வேறு பாஸ்வேர்டுனா யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் மாதிரி தருவாங்க. இப்போ எனக்கு தந்துருக்காங்க 6 + 2 வந்து. ஸோ அதில் ஆன்சர் வந்து 8 அதை கொடுக்கணும். உங்களை நாங்கள் வந்து கியூமனா இல்லைன்னு பார்க்குறக்காண்டி கீழே வந்து அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் பாலிசி வந்திருக்கு. ஸோ அதை கீழே ரோல் பண்ணிட்டு போனோம்னா கீழே கேட்டிருப்பாங்க நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி RevenueHits.com டேர்ம் அண்ட் சர்வீஸ் ப்ரைவசி பாலிசியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சைன் அப் பட்டனை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து சைன் அப் ஆகும். ஸோ சைன் அப் ஆன அப்புறம் வந்து திருப்பி லோட் ஆகிட்டு உங்களுக்கு மதுக்கும் சைன் அப் பண்ண சொல்லி உங்களோட இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணி பாஸ்வேர்ட் டைப் பண்ணி வர சொல்லும். ஸோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிஸ்போர்ட் இருக்கும், ரிப்போர்ட், பிளேஸ்மெண்ட், பேமெண்ட், ரிஃபரல், சப்போர்ட் சென்டர் அப்படி இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் டே எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்கு, எவ்வளோ கிளிக் வந்துருக்குது, சிடிஆர் எவ்வளோ இருக்குது, சிபிஎம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் வந்து இதில் பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ட்ராஃபிக் ஒன்று இருக்கணும். ட்ராஃபிக்ன்றது தான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து நல்ல ஒரு மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நீங்கள் யூஸ் போட்டிருக்கீங்க அதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ நான் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணோம்னா உங்களோட ரிப்போர்ட் வரும். உங்களுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்துருக்கு, சரியான கிளிக் எவ்வளோ வந்திருக்கு, அது வந்து நீங்கள் இந்த மாதம் பார்க்கலாம், லாஸ்ட் மந்த் பார்க்கலாம், ஒரு வருஷத்துக்குரியது பார்க்கலாம், அப்படி பார்த்துக்கொள்ள முடியும். ரெவென்யூ எவ்வளோ வந்துக்குன்னு பார்க்கலாம். கீழே டேட் பை டேட்டாக போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஓகே, பிளேஸ்மெண்ட்டாக வந்து அப்புறம் பார்ப்போம். இதில் வந்து பேமெண்ட் ஒன்று இருக்குது. பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து அப்புறம் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி கொள்ள முடியும். இதில் வந்து ரிஃபரல் லிங்க் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த RevenueHits வந்து ரிஃபரல் லிங்க் மூலம் ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து $1500 வந்து அட் எடுத்தாங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் 5% கிடைக்கும். அதுவே அவங்க $1500 மேலே ஏர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதில் 10% ஷேராக கிடைக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணியும் போகலாம். இல்லைன்னா வந்து கீழே உங்களை ஆட் கொடுக்குறாங்க. இந்த ஆட்டை வந்து உங்களோட வெப்சைட்டில் காப்பி பண்ணி போட்டு உங்களோட வெப்சைட்டில் போட்டிங்கன்னா இந்த ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை அவங்க கிளிக் பண்ணி போகிறது மூலம் வந்து இந்த செட்டப்புக்கு அவங்க வந்து சேர முடியும். ஓகே, இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஆட்டை வந்து போடுறது அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் வந்து முதலே வந்து க்ரியேட் பண்ணிக்க உங்களுக்கு லிங்க் அட்ரஸ் கேட்டிருக்கும். அட்ரஸ்லாம் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே காட்டும் உங்களுக்கு எந்த வெப்சைட்டுக்கு போட போகிறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து க்ரியேட் பண்ணாபடியாக எனக்கு வந்து கேட்குது. ஸோ நான் நியூ சைட்டை கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுக்குறேன். இதில் வந்து அந்த ஆப்பின் நேம் என்று இருக்குது. நான் ஹாப்பி நியூ இயர்னு கொடுக்குறேன். இதில் URL கேட்டிருக்காங்க. இதில் வந்து URL பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வெப்சைட் கேட்டிருக்காங்க. இதில் கேட்டகரி கேட்டிருக்காங்க, அதர்ஸ் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதிலே ஹாப்பி நியூ இயர்னே கொடுத்துருவேன். அது கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற ஆட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் இதோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தான் அதுக்கேற்ற ஆட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எல்லாம் கொடுத்தாச்சு. நான் சேவ் வந்து கொடுக்குறேன். இதில் நீங்கள் எத்தனை வெப்சைட்டுக்கு வந்து ஆட் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எல்லா ஆட்டும் காட்டுறாங்க. இல்லை எல்லா ஆட்டும் பாய்ச்சி கொள்ள முடியும். இதில் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்காங்க. இந்த பேனர் ஆட்டையும் பாப்கார்ன் ஆட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணிக்காங்க. இது மூலம் தான் உங்களுக்கு கூடிய ஒரு ஏர்னிங் கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 2 ஆட் மூலம். மற்ற ஆட் மூலம் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் அது மூலம் பெற்றுக்கொள்கிறது வந்து ஒரு குறைவானதாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு பேனர் ஆட்டை மட்டும் எப்படி போடுறேன்னு காட்டுதாரேன். நீங்கள் மற்ற ஆட்டெல்லாம் அதே இதில் வந்து போட்டுக்கொள்ள முடியும். ஓகே, நான் பேனர் ஆட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் திருப்பி லோட் ஆகிட்டு பிளேஸ்மெண்ட் நேம் கேட்குது. அதில் வந்து நான் திருப்பி நியூ இயர்னு சும்மா கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் ஹெட்டுன்னு கொடுத்தா கூட ஓகே. மெயிலாக கொடுக்குறோம், மெயில் கொடுக்குறேன். சும்மா அதாவது நேம் ஒன்று கொடுக்குறோம். நாங்கள் எந்த நேமும் கொடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து திருப்பி உங்களுக்கு எந்த சைட்டுக்கு கண்டு கேட்குது. ஸோ அந்த சைட்டுக்குரிய இதை கொடுத்தீங்கன்னா சரி. இதில் வந்து கேட்குறாங்க என்ன சைஸில் வேணும் முடியும். டிஸ்டாப்புக்கு, இது மொபைலுக்கு. இப்போ டிஸ்டாப்பில் உங்களுக்கு வந்து ஆட் வேணுமென்னா நீங்கள் இதில் வந்து என்ன சைஸ்ன்னு கொடுக்கலாம்.
இப்போ எங்களை வந்து மொபைலான இப்போ நாங்கள் வந்து மொபைலுக்குரியதான கிரியேட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்கிரிப்ட் வந்து. அதனால் மொபைலுக்கு கேட்டதாக கொடுக்குறோம். மொபைலில் வந்து மீடியம் கொடுத்தவங்களுக்கு அளவாக இருக்கும், ஆளும் பெருக்காமல் ஆளும் சுருக்காமல் அளவான இதாக இருக்குது. மீடியம் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இதையும் கேட்டுக்காங்க டிஸ்கிரிப்ஷன். இதிலே நீங்கள் வந்து ஒரு அது அந்த நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்குரிய ஒரு டிஸ்கிரிப்ஷனில் எழுதணும் இல்லைங்களா. இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஆட் வந்து ஷோ ஆகும். இதெல்லாம் கொடுத்து முடித்த அப்புறம் இதில் வந்து சேவ் அண்ட் கெட் கோட்டன் இருக்குது. அதான் கிளிக் பண்ணோம்னா திருப்பி லோட் ஆகிட்டு ஒரு கோட்டன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கோட்டன் கிடைச்சிருக்குது. இது வந்து காப்பி டு கிளிக் அதை கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு காப்பி ஆகிட்டு ஓகே. இதை கொண்டு வந்து அங்கே பேஸ்ட் பண்ணுறோம்னா எங்களோட வெப்சைட்டில் வந்து HTML கோடிங்கில் பேஸ்ட் பண்ணுறோம். இந்த நியூ இயருக்கு வந்து க்ரியேட் பண்ண HTML அதில் வந்து தீம்ஸில் எடிட் HTML போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து AdSense வந்து ஒரு சின்ன ஒரு கேப் வந்து விட்டுருப்பேன். அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கோட்டை உங்களுக்கு தேர்ட் இப்படி கஷ்டமாக இருந்தால் கண்ட்ரோலோட F கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் கண்ட்ரோலோட F கொடுத்துட்டு அதில் வந்து AdSense அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கோட் எங்கே இருக்குன்னு வரும். ஸோ அதில் காட்டும் எங்கே இருக்குண்டு. இதுக்கு இடையில் கொடுக்கணும். ஸோ அதுக்கு இடையில் கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணி முடிஞ்சது. இப்போ நான் வந்து சேவை கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இப்படி தானே இருக்குது. நான் ரீலோட் பண்ணல. இப்போ எப்படி இருக்குது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் சேவ் கொடுத்துட்டோம். ஓகே, ப்ராசஸிங் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல். இப்படி வந்து உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஓகே, இதில் வந்து எத்தனை அட்டும் போட்டுக்கொள்ள முடியும். இதில் வந்து ப்ளீஸ் வெயிட் 1-2 செகண்ட் ஓடுது. அது ஓடி முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஒரு அட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகி அது வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகும். ஓகே, இதை அவங்க கிளிக் பண்ணுற மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் வரும். இதை வந்து நார்மலாக அவங்க வந்து வியூ பண்ணுற மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் வரும். இப்படி வந்து நீங்கள் நிறைய ஆட் போட்டுக்கொள்ள முடியும். மேல் ஒரு ஆட் போட்டுக்கொள்ள முடியும், ஸ்டார்ட்டில் ஒரு ஆட் போடலாம், கீழே ஒரு ஆட் போட்டுக்கொள்ள முடியும். மற்ற வந்து இன்னொரு ஆட் ஒன்று இருந்தது தானே, அந்த ஆட்டும் போடலாம். அதாவது பொப்பான ஆட். அது இதை போட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த பேஜில் வந்து எங்கே கிளிக் பண்ணாலும் முதலாவது ஆட் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, அப்படியே நீங்கள் இதில் வந்து ஆட்டை போட்டு அது மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். இது வந்து ரெவென்யூ ஹிட். இதே மாதிரி நிறைய ஆட்டல் இருக்குது. உங்களுக்கு எந்த வேறு AdSense பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி போடுவோம். நிறைய AdSense இருக்குது. மீடியா நெட் இருக்குது, பொப்பாண்ட் இருக்குது, பொப்பர் ஆட் இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ எது உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் SV தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.